வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT 6T அப்படின்னு ஒரு மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லான்ச்சிங் ஆன் 22 May 12 noon அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல். ஸோ இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோவில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F6 அப்படிங்கிற மொபைல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆன் 23 May 4:30 PM அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 22ஆம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 23ஆம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு குவால்காமோட சிப்பு தான். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சிப் செட்டு. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு புதிய சிப் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 விட நல்லா பவர்ஃபுல்லான ஒரு சிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரியல்மி GT 6T அப்படிங்கிற மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டு. அதுவும் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் 1.5 மில்லியன் அதை விட அதிகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கிரேட்டர் தென் 1.5 மில்லியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சிப் செட் தான். ஸோ கேமிங்காக ஒரு 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் 2 மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரு 25,000 அரௌண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000ஆவது வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சால் 2 மொபைலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 35,000 இந்த செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரியல்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம். ஸோ டிஸ்பிளே எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதனால் கேமிங்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவே போக்கோ F6 பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுக்குறதான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சைனாவில் 25,000 அரௌண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000ஆவது இருக்கும். ஸோ அண்டர் 30,000 எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு என்னுடைய கணக்குப்படி பார்த்தாக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 கிட்ட ப்ரைஸ் வச்சுட்டு அதில் ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி லான்ச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 22 23 அதுக்குள்ளே எப்படியும் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ புதுசாக கேமிங் மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ரியல்மியில் GT 6T மொபைல் லான்ச்சிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற இந்த போக்கோ F6 மொபைல் லான்ச்சிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 மொபைலில் எது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக தோணுதோ அதை செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.